ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: திக்கான தேங்காய் பால் 2 கப், செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் 1.5 கப், வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி 2 கப், ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம், புதினா ஒரு 10 இலை பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் 2. இது காரமான மிளகாய், அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த டைப் ஆஃப் ரைஸுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 துண்டு பட்டை சேர்க்குறேன், ஒரு 3 பிரிஞ்சி இலை சேர்க்குறேன், ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் இதில் ஸ்பைசஸ். நான் ஹோல் ஸ்பைசஸ் சொன்னேன் இல்லையா, அது இதெல்லாம் அதில் இருந்தது. இப்போ அதில் ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். நார்மலாக ஒரு கணக்கு, இப்போது 2 கப்பு அரிசி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த ரைஸில் வேறு காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. வெறும் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் காரத்துக்கு. அதனால் 2 பச்சை மிளகாய் சரியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கல. இல்லைனா சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி நான் பாருங்கள், நான் ஊற வச்சுருந்தேன், 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ வடிச்சிட்டு அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். இது 2 கப் அரிசி. அதை அந்த மசாலாலே ஒரு பரட்டிக்கோங்க. இப்போ நான் 2 கப் அரிசிங்கிறதுனால 2 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டதுனால இப்போ இன்னொரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் விடணும். இப்போ நான் அரிசி இந்த கப்பில் 2 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். அப்போ அதனால் இந்த கப்பில் 3.5 கப்பு தேங்காய் பால் விடணும். பாருங்கள், 2 கப்பு நான் திக்கான தேங்காய் பால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2வது தேங்காய் பால், டைல்யூட் தேங்காய் பால் நான் ஒரு 1.5 கப்பு விட போகிறேன். இப்போ அரிசிக்கு அதே கப்பில் 3.5 கப்பு தேங்காய் பால் விட்டுருக்கேன். அதில் 2 கப்பு திக்கான தேங்காய் பாலும் 1.5 கப்பு டைல்யூட் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ குக்கர் மூடி ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போது வெயிட் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதே சூட்லேயே அப்படியே குக்கரை விட்டுருங்க. அப்புறம் ஸ்டீமெல்லாம் மொத்தமாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸோட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் கிரேவி, உருளைக்கிழங்கு மசால், எதோடையுமே இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.